ஹலோ கைஸ், நீங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா எல்டோரடோ. இந்த வார்த்தையை சொன்னோடனே கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டா KGF 2 ஓட ட்ரைலர் விட்டுருந்தாங்க. தப்பா பிஜிஎம் போட வரோம். அப்படிதான் எல்டோரடோ. இல்லடா, எல்டோரடோ அப்படின்னா என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு தங்க நகரம். இடத்தோட எல்லாத்தையும் போயிடலாம். எல்டோரடோ அது வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது உண்மையா பொய்யா, அது வந்து தங்கம் இருக்கா இல்லையா, யார் இடத்துல கிடைச்சதுன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம அது பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா லவ் பத்தி போட்டிருந்தோம். அந்த வீடியோ நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம பாருங்க. செம்ம ஃபன்னா இருக்கும். பண்ணுங்க, நாங்க கேரண்டி. கண்டிப்பா பாருங்க. கேரண்டி வாரண்டி எல்லாமே நாங்க கொடுப்போம் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த நம்ம சேனல் இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஆனா மறக்காம கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்ல போடுங்க, லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோல போலாம். சவுத் அமெரிக்காவுக்கு கிளம்ப போறோம். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கதையோட முழு விவரத்தை தெரிஞ்சுக்க வேண்டி. இங்க இந்த கதை எங்க ஆரம்பிக்குதுன்னாக்கா கொலம்பியா ஃபாரஸ்ட், சவுத் அமெரிக்கா. கொலம்பு இல்லைங்க, கொலம்பியா. கொலம்பியாக்கு தான் நம்ம போறோம். அந்த காடு எங்க இருக்கு இருங்க, அந்த காடு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கால இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து ஸ்பானியர்கள் அடர்ந்த காட்டு பகுதி எங்க கான்செப்டுக்கு வரும். அங்க வந்துட்டு ஸ்பானியர்கள் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா ஒரு பயணத்தை வந்து பிளான் பண்றாங்க. அது எங்க போகணும் அப்படின்னாக்கா ட்ரெஷர் ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு குஜாலா இருக்குன்னு சொல்லிட்டு போயிடறானுங்க. குஜாலா எங்கதான் இருக்குதோ அங்க போய் நம்ம ஒரு 4 நாள் 5 நாள் குஜாலா இருந்துட்டு அங்க இருக்கிறவங்க என்ன கைதி, அது பிணை கைதியா புடிச்சிட்டு வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மைண்ட் செட்டாவே இருந்தாலும் அவங்க வெளியே சொல்லிட்டு போற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரெஷர் தேடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது இல்லாம அங்க அவங்க கூட இந்த இவங்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ஆப்பனன்ட் சும்மா இருப்பாங்களா? ஸ்பானிஷ் கூட பிரெஞ்சு, இங்கிலீஷ்னா யாரு இல்லைங்க, நம்மள ஆட்சி செஞ்சாங்களே பிரிட்டிஷ். அவங்க ரொம்ப முன்னாடி போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க ரொம்ப கதைக்கு முன்னாடி போயிட்டீங்க. எவ்வளவு முன்னாடி போனேன்? இது வந்து என்னன்னா ஸ்பானியர் தான் ஃபர்ஸ்ட் குஜாலா இருக்குன்னு சொல்லிட்டு 4 நாளா சுத்தி இருக்கிறானுங்க. குஜாலா இருக்கிறதுக்கு ஒரு இடத்த போய் தேடி ஒரு கரை ஒதுக்கி இருக்கும் போது அந்த இடத்துல இருந்த ராஜாக்கள், அப்புறம் அங்க இருந்த ட்ரைபல் அப்படின்னா வந்து மலைவாழ் மக்கள், பழங்குடியினர், அவங்கதான் வந்து அப்ப ட்ரைபல்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து இவங்களை வரவேற்று எல்லாத்தையும் வந்து நல்லா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ராஜா மரியாதையோட எல்லாமே நல்லா பாத்துக்கிட்டு சூப்பரா பாத்துக்கிட்டாங்க. அவனுங்க அப்படியே இந்த ஊருக்குள்ள நடந்து போகும்போது பாத்துக்கிறானுங்க. ஒருத்தன் பார்த்தா தண்ணியில சொம்புல வந்து தண்ணி ஒருத்தன் பார்த்தா சொம்புல தண்ணி தரான். இது ஒரு மேட்டரா நீங்க யோசிக்கலாம். ஆனா அந்த சொம்பு அங்க இருந்து யூஸ் பண்ண எல்லாம் சின்ன நம்ம தினசரியில யூஸ் பண்ற இல்லையா எல்லா பொருளுமே தங்கமா இருக்கு. சீப்பு கூட தங்கத்திலே சீப்பு சீவுறாங்க. சீப்பே கிடையாது அந்த காலத்துல. நான் சும்மா பண்ணுங்க சொல்லுங்க. நீ இங்கதான் இருக்கியா? ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. என்னடா நம்ம ஊர்ல தங்கத்து எவ்வளவு, உலகமே தங்கத்துக்காக வேண்டி எவ்வளவு ரேட்டு போயிட்டு இருக்கு, எவ்வளவு ஒரு நிலவரம் இருக்கு, இவங்க அசால்ட்டா யூஸ் பண்றாங்க. அங்க இருக்கவங்க தங்கத்தை மதிக்க கூட இல்ல. அது தங்கானே தெரியுதா தெரியாதே தெரியல அவங்களுக்கு. அவனுங்க அங்க இருக்கவங்க வந்து எதுக்கு அதை யூஸ் பண்றாங்கன்னா அது ஒரு பொருள், அவ்வளவுதான். ஏதோ ஒரு பொருள் செஞ்ச பொருள். எப்படி நம்ம வந்துட்டு வெள்ளி, பித்தளை அதெல்லாம் வந்து பாத்திரம் வச்சிருக்கோம். அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ண பொருட்களா வச்சிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஸ்பானியர்களுக்கு ஷாக் ஆகுறாங்க. எப்படி உங்களுக்கு தங்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகுது. நீங்க நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போறோம், அப்படி டீப் வாய்ஸ்ல பேசணும். அதாவது யோசிக்கிறாங்க எப்படி இன்னும் கிடைக்குது. இருங்க, பிக் பாய்ஸ் மாதிரி எல்லாம் பேசுறீங்க. அது போனா என்ன யோசிச்சுட்டு 2 நாள் அங்கேயே தங்கி இருக்கானுங்க. எப்படி இதெல்லாம் கிடைக்குது, எங்க இருந்து வருது, எப்படி இவங்கலாம் எப்படி தெரிஞ்சு யூஸ் பண்ணாலும் தெரியாம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைக்காது. பூந்தி யாரோ நம்ப வச்சிருக்காங்க. ஐயோ இது வந்து எங்க இருந்து கிடைக்க போகுது நமக்கு தெரியாது. எங்க வரோம்னாக்கா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்பானியர்கள் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா இது எங்க இருந்து வருது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. எங்க பிஸ்கெட் சாப்பிடாதீங்க, நம்ம எடுக்கிற நம்மளே சாப்பிட்டா அப்புறம் அவங்க எப்படி பார்ப்பாங்க, எங்க வராங்க, எனக்கு பசிக்கணும்ல என்ன யோசிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி எங்க இருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க.
அப்ப அவனுக்கு பதில் கிடைக்கல. உடனே அவங்க அட்டாக்கு வேண்டாங்க, நான் காசு சொல்லிக்கிறேன், எனக்கு வேண்டாங்கன்னு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 2-3 நாள் அவங்க கூட இருந்துட்டு 3வது 4வது நாள்லாம் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அவங்களே அட்டாக் பண்ணி அவங்களை ஆட்சி பண்ணி அவனை வந்து பிணை கைதிகளா பிடிச்சிட்டு எங்க இந்த தங்கம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி விசாரணையை மேற்கொள்றாங்க. அது ரொம்ப கொடுமையா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியும் நாங்க கேள்விப்பட்டோம், பார்த்தோம். ஆமா, பாட்டு வந்தா இது எப்படி பாட்டு ரிலீஸ் ஆகல, கேஜிஎஃப் மாத்தி போட்டு. சரி, ஓகே, கதைக்குள்ள வருவோம். இந்த மாதிரி யோசிக்க அவங்களை பிடிச்சு மிரட்டி கேட்கறாங்க, அடிச்சு கேட்கறாங்க, துன்புறுத்தி கேட்கறாங்க. அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த நதியில தான் எங்களுக்கு வருது. அங்க வந்துட்டு ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க, அவங்க பேர் மோயிஸ்கா. அவங்க கிட்ட இருந்து வர அந்த நதிக்கரையில தான் எங்களுக்கு இந்த தங்கம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்களுக்கு தண்ணியில அடிச்சுட்டு வருது தங்கம் இருக்குதுன்னா ஷாக் என்னங்க இதெல்லாம் வந்துட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி தண்ணியில அடிச்சுட்டு வரதுல இவ்வளவு தங்கம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த ஊர்ல அப்ப எவ்வளவு தங்கம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. எல்டோராடோ பத்தி நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதாங்க எல்டோராடோ கதையாக சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த மோயிஸ்கா பழங்குடியினரை பத்தி அவங்க தெரிஞ்ச உடனே அவங்க எல்லாம் அங்க கண்டிப்பா போய் ஆகணும், அங்க இருக்கிற தங்கமும் நம்ம சுரண்டி ஆகணும் நம்ம ஊருக்காக வேண்டி அப்படிங்கிற மாதிரி சுரண்டி நகர் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் போட்டு அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கும் போது ஆண்ட்ரஸ் மவுண்டன், ஆண்ட்ரஸ் மலைப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்துட்டு டாப்ல தான் வந்துட்டு மோயிஸ்கா வந்துட்டு வாழ்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை கேட்ட உடனே அவங்க வந்துட்டு அந்த இடத்துக்கு போறாங்க. போன உடனே அந்த மோயிஸ்கா மக்கள் என்ன சொல்றாங்கன்னாக்கா, மோயிஸ்கா மக்கள் கதையை இருக்கும் போதே அவங்க எப்படி தங்கம் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு சித்தரிச்சு ஒரு கதையை வந்து உருவாக்கி வச்சிருக்காங்க. அங்க இருக்கிற தலைவர் எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இங்க மாதிரி ஓட்டு போட்டு இல்லைங்க, பயங்கரமான ஒரு சூழ்நிலையில விட்டு அவங்க தாக்கு பிடிக்கிறாங்களா இல்லையா? அது என்ன சூழ்நிலை தெரியுமா? மேல தொட்டா வரும் டயரே, கீழே வந்தா. ஏங்க இதெல்லாம் ஏ கண்டென்ட், அந்த கதையை சொல்லுங்க. அந்த கதை தானே. அட உண்மையான கதையை சொல்லுங்க. உண்மையான கதை அதானே. எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு, அதாவது ஒரு ஆண் உறுப்பின் முக்கியமான பகுதியில எந்த அளவுக்கு நம்ம அவங்க ஒரு வெயிட் கொடுப்பாங்க, அந்த வெயிட் எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கிறாங்களோ அதோட மோசமா இருக்கும். அதோட மோசமா இருக்கும் அந்த டெஸ்ட். அந்த டெஸ்ட் எப்படி மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு 30 நாள், 1 வாரம், 2 வாரம் அந்த மாதிரி ஒரு குகைக்குள்ள அவங்களை தனியா அடைச்சி, எந்த ஒரு வெளிச்சமும் இல்லாம, சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம, எதுவுமே இல்லாம, அதாவது யார் சர்வை பண்ணி வெளியே வராங்களோ அவங்களாம் அவங்களோட தலைவரை ஏத்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் தான் இது. ஸ்டோன் ஏதோ இது பண்ணிடுவாங்க. ஆமா. இப்ப அவங்க அவர் என்ன பண்ணுவாங்க, அது மட்டும் அந்த சடங்கை முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணுவாங்கன்னா அவர் ராஜாவா ஏத்துக்கிட்டு அவர் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா தங்கத்துல அப்படியே ஜொலிக்கிற தகத்தம் ஜொலிக்கிற மாதிரி அவர் உடம்பு ஃபுல்லா தங்கத்தாலவே அலங்கரிச்சு ஃபுல்லா தங்கத்தை வச்சு பாலிஷ் தேய்ச்சி விடுவாங்க. தேய்ச்சி விட மாட்டாங்க. எப்படி பண்ணுவாங்கன்னா தங்கத்தை ஒதுக்கி விட்டா வெந்துடும். அதுக்காக வேண்டி அங்க இருக்கிற ஒரு ஒட்டக்கூடிய மண் மாதிரி, அங்க ஏதோ ஒரு அமிர்தமோ இல்ல ஒரு மண்ணோ குழப்பி களிமண் மாதிரி வச்சுக்கோங்களேன், களிமண் மாதிரி மேல உடம்பெல்லாம் பூசி தங்கத்தை எல்லாம் வந்து ஒட்ட வைப்பாங்க. ஏங்க அந்த மாதிரி சொல்றேன், களிமண்ணை ஒட்டு அப்படியே நின்றுவோம் நம்ம அப்படி சில மாதிரி. அது என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, இந்த இந்த ஒரு இது மாதிரி பூசி அது மேல தங்கத்தை எல்லாம் வந்துட்டு ஒட்டி அவர் வந்து அந்த இருக்கிற வந்து தொட்ட பெட்டாசி கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்கு. அந்த நதிக்குள்ள வந்துட்டு அவங்க இறக்கி விடுவாங்க. அதுல இருந்து வரது அந்த மண்ணெல்லாம் கரைஞ்சி அதுல இருந்து வர தங்கம் தான் அந்த கீழே இருக்கிற அஸ்டாக் பழங்குடியினருக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது கேட்டோடனே அவங்களுக்கு கதை முடிஞ்சிருக்கணும், ஆனா முடியல. எல்டோராடோ திருப்பி ஆரம்பிக்குது அடுத்த கட்டத்துக்கு. இந்த மாதிரி கரெக்டா பீஜம் போட்டுருக்கீங்க. இந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு போகுது. அங்க வந்துட்டு இன்னும் அந்த மக்கள் சுத்தி ஒரு 2-3 டைம் போயிட்டு ஸ்பானியர்கள் போயிட்டாங்க. இந்த பிரெஞ்சுக்கு தெரிஞ்சிருச்சு, இங்கிலீஷ்க்கு தெரிஞ்சிருச்சு. இங்க சுத்தி பரவுது இந்த செயல். ஆமா, இந்த மாதிரி ஒரிஜினலாவே கோல்டன் சிட்டி இருக்கா இல்லையா, நம்மளால இருக்குன்னு சொன்னா கூட நம்ப மாட்டாங்க. இருக்கா இல்லையா அப்படின்னாக்க ஊர் பூரா பரப்பி விடுவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. ஊர் நாயம் உலக நாயம் பேசும் 4 பேர்கள் ஒரு ஊரில் அமருவார்கள். அந்த அமரும் 4 பேர் அவருக்கு தெரிந்த 4 விஷயங்களை 4000 பேருக்கு பகிரவும் செய்வார்கள். அதுக்கு பேர் தான் வைரஸ். இந்த 4 அந்த மாதிரி இந்த காசிப் வந்து நிறைய பேருக்கு பரவுது. அது மேல இருக்கிற ஆசையை இன்னும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த யூரோப்பியன் ட்ரெஷர் அப்படி பாத்தீங்கன்னா பெரிய லெவல்ல, அதாவது இந்த எல்டோராடோ மட்டுமே வச்சு இந்த யூரோப்பியன் ட்ரெஷர் வந்து பாக்குறாங்க. அது ரொம்ப பெரிய நகரம் அப்படின்னு சொல்லி தெரியாது. அந்த நகரம் பாத்தீங்கன்னா எல்லாமே தங்கத்தால் செஞ்ச கதவு,
அரண்மனை, வீடுகள் எல்லாமே வீடு. அங்க நதி கரையில இருக்கிற ஓரத்துல இருக்கிற அந்த மணல் கூட தங்கமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து அங்க இருக்கிற மக்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது வெளியில இருந்து யார் வந்தாலும் அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அட்டாக் பண்ணதுல வந்து ஆர்மியில வந்து பாதி பேர் தான் மீதி போயிருக்காங்க. பாதி பேர் தான் மீதி போயிருக்காங்க. பாதி பேர் போகாம இருக்கிறதுனால அவங்க பெரிய சேதங்கள் ஏற்பட்டுச்சு. அதுல இருந்து கொஞ்சம் போறதை நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட கதை முடிஞ்சிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா அப்பயும் முடியல. இந்த ஸ்டோரி திருப்பி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1531ஆம் ஆண்டு ஜுவான்டிஸ் மார்டினஸ் நகரத்தில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயலர், ஸ்பெயின் செயலர். அப்போ அது வந்து இடத்து பேர் கிடையாது, ஆள் பேர். ஜுவான்டிஸ் மார்டினஸ்ன்றது ஒரு ஆள். அவர் வந்து ஒரு voyager. அவரோட மரண படுக்கையில அவர் ஒரு விஷயத்தை பகிர்றாரு. இல்ல வேண்டாம், நாமளே சொல்லுங்க. அவர் விஷயத்த பகிர்றாரு. அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு என்ன இடம் வந்து பேரு தங்கநகரம், எல்டோராடோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. இவர்தான் பார்த்தேன்னு சொன்னவரு, இவர்தான் பார்த்தேன்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல வந்து இவருக்கு ராஜ மரியாதை கொடுத்தாங்க. முன்னாடி சொல்லுங்க, அவர் வந்துட்டு இந்த மாதிரி தேர்ற ஒரு டீம் கூட தான் போயிருக்காரு. ஆனா அவர் தனியா டீம் பேர் சொல்ல முடியாது. அதான் ஒரு டியகோ டி ஆர்டன்ஸ் டீம். அந்த டீமுக்குள்ள இவர் போயிருக்காரு. குஜாலா இருக்கான்ட்டு. ஆனா குஜாலா இருக்கிறப்போ மத்தவங்க குஜாலா இருக்கிற டைம்ல தனியா போய் குஜாலா இருக்கலாம்னு சொல்லிட்டு போய் அட்டாக் பண்ண சமயத்துல அதுதான் குஜாலா அட்டாக் பண்ண போற நேரத்துல பாத்தீங்கன்னா இவர் எங்கேயோ வந்து தனியா மயங்கிட்டு ஒரு படகுல வந்து கரை சேர்ந்திருக்காரு. என் படகு வந்து கரை சேர்ந்துட்டாரு. கரை சேர்ந்ததுக்கு அப்புறம் கண் முடிச்சு பார்த்தா அங்க வந்து ஒரு ட்ரைப் இருக்காரு. ட்ரைப் இவரை பார்த்துட்டோன்னே பார்த்துருக்காரு. அதுதான் இருங்க, உத்து பார்த்துட்டே ரொம்ப பிடிச்சி போச்சு. மேலே எங்கேயும் பார்த்திருக்காரு. மேலே எங்கேயும் பிடிச்சு போவாங்கல்ல, உடனே வாங்க போயிட்டாங்க இடத்துக்கு. கூட்டு போலாங்க, கண்ணை கட்டி கூட்டிட்டு போயிருக்காரு. ஆமா, கண்ணை கட்டி பல மணி நேரங்கள் கழிச்சு அவர் வந்துட்டு கண்ணு முழிக்கிறாரு. அவர் டிராவல் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு. நீங்க நினைக்கலாம் அந்த காலத்துல எதை வச்சு கண்ணை கட்டிருப்பாங்க அப்படின்ட்டு. அந்த காலத்துல எதை வச்சு கண்ணை கட்டிருந்தாங்கன்னா சொல்லுங்க பாப்போம். துணியா கூட இருக்கலாம், இல்ல இலையா இருக்கலாம். இலையாதான் இருக்கும். துணியெல்லாம் போடவே மாட்டாங்க ஃபர்ஸ்ட் அவங்க. இல்ல இருக்கலாம், தங்கத்தினாலான துணியில கூட முடிக்கலாம், சொல்ல முடியாதுங்க. தங்க நகரம் சொல்றாங்க. அவர் வந்துட்டு அவர் கண்ண முடி அவர் கூட்டு போனது இல்லாம அவர் நல்லா பாத்துக்கிட்டு நல்லபடியா அவர் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவர் ஃபுட் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு அதுல அவரு கண்ணை திறந்து அவங்க இடத்துக்கு எல்டோராடோன்ற இடத்துக்கு போன உடனே கீழே பார்த்தோன்னே அந்த மணல் துகள்னா அப்படியே அந்த மணல் ஃபுல்லாவே தங்கத்தால இருந்தது. அங்க இருக்க இது என்னடா சொல்றது, அரண்மனைகள், வீடுகள் எல்லாமே தங்கத்தினால பார்த்து அவர் பிரமிக்கிறாரு. ஆனா அவர் ஒருத்தர் தான் இருக்காரு, ஒன்னும் பண்ண முடியாது. அப்படிங்கறனால இன்ஃபர்மேஷன் மட்டும் கேதர் பண்ணிட்டு வேற வழி இல்லாம அவர் போகணும். ஒரு 6 மாசம் கழிச்சு 7 மாசம் கழிச்சு அவர் போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அவரை ஒன்னும் எதிர்க்காம திருப்பி கண்ணை கட்டி எங்க விட்டாங்களோ அங்கேயே வந்து திருப்பி விட்டு போயிருக்காங்க. எங்க விட்டாங்களோ இல்ல, எங்க கூட்டிட்டு வந்தாங்களோ அங்கேயே விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் முடிச்சிட்டீங்களா? நான் எங்களோட பேசுவோம். நீங்க முடிச்சீங்கன்னா நான் முடிச்சிட்டேன். ஓகே, இது வரைக்கும் அந்த நகரத்தை வந்து யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் தேடி போயிட்டாங்க, ஏதாவது பண்ணிட்டாங்க. ஆனா வந்து அந்த இடத்த ஃபர்ஸ்டுக்கு பார்த்தாங்கள போய் ஒரு இடத்துல வந்து ஸ்பானிஷை கண்டுபிடிச்சாங்க. அவருக்கு அவங்க அந்த அஸ்டாக் பழங்குடியினர் அவங்க தான் வந்து வச்சிருக்கிறது பேர் தான் உண்மையான எல்டோராடோ இன்ன வரைக்கும் சொல்லிருக்காங்க. அவங்க வந்து அந்த இடத்த அவங்க அதாவது அவங்க காட்டுறது பாத்தீங்கன்னா ஒரு மெயின் என்ட்ரன்ஸ் மாதிரி தான். அது வந்து அவங்க இதுன்னு பாத்துட்டாங்க. ஆனா மெயின் என்ட்ரன்ஸ் நகரமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பின்னாடி அந்த எல்டோராடோ ஒரு இடம் இவங்க பதுக்கி வச்சிருக்காங்க. பட் ஆனா இவங்க வந்து இதை எடுத்து சொல்லிட்டு போயிடக்கூடாது, இப்பயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுவாங்க, எல்லாத்தையும் என்னது ஆட்டையை போட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆட்டையை போட்டு குஜாலி எல்லாம் வந்து கட்டுக்கதையை கட்டி அவங்க நம்ப வச்சு ஏமாத்தி இருக்காங்க. இவங்களும் முட்டா பசங்க ஏமாந்து போயிட்டானுங்க. பின்னாடியும் தெரிய வருது அந்த எல்டோராடோ அப்படிங்கிறது வந்து அந்த மன்னன் அஸ்டாக் மன்னன் இருந்தாங்க பாத்தீங்களா, அதாவது தலைவருக்கான போட்டி நடத்துவாங்களே அந்த மன்னனோட பேர் தான் எல்டோராடோ. அந்த எல்டோராடோ அப்படிங்கிற ஊரோட உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா மனோவோ அப்படின்னு சொல்றாங்க. மனோவா அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து எங்க இருக்குன்னு வந்து ஒரு அசம்ஷனை கிரியேட் பண்ணிருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிம் ரிவர் சைடு. பரிம் ரிவர்னு ஒரு ரிவர் இருக்கு, ஒரு நதி இருக்கு. அந்த நதிக்கிற ஓரத்துலதான் இந்த மனோவோ அந்த எல்டோராடோங்கிற ஊர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி யாருன்னா அந்த இவரு பார்த்தவர் சொல்லியிருக்காரு. இதை கேட்டுட்டு என்ன பண்ணிருக்காருன்னா அலெக்சாண்டர் வான் ஹால்மெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு voyager என்ன பண்ணிருக்காருன்னா அதான் நம்மளுக்கு பர்டிகுலரான இடமும் கிடைச்சிருச்சு,
நம்ம போய் தேடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். போய் ஆட்டியா போட்டு வரலாம் சொல்லிட்டு தயிர் 2-3 டைம் போய் தேடிருக்காரு. போயிட்டு வெறும் கையில திரும்பி வரத பார்த்து கிடைக்கல. அவர் அவர் நாட்டுல கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணல, தூக்கு மாட்டிட்டாங்க. தூக்கிடு சித்திராரோ என்னமோ இருக்கலாம். தண்டனை தான் கொடுத்தாங்க அவருக்கு. தண்டனை கொடுத்து முடிச்சிட்டாங்க ஆள. ஆமா, நீ ஒரு வாட்டி போய் எங்க சொத்தை நீ ஆசை பண்ற, சோ உனக்கு தான் கடைசி கூட இந்த வாட்டி நீ எதுவும் எடுத்துக்கணும், உனக்கு சங்கு தாண்டி மாவனே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பால போயிட்டு ஒண்ணு பண்றாங்க, வெறுங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அவருக்கு சங்கு கொடுத்துட்டாங்க. கடைசியில் அவர் என்ன சொல்றாருன்னா, இவர் போயிட்டு வந்தவர் இவர் தான் கடைசி இந்த கதையை முடிச்சுக்கிறாரு. என்ன முடிச்சுக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு தங்க நகரமே அங்க இல்ல. அஸ்தக பழங்குடியினர் உண்மையான இடத்த மறைச்சு இத இங்க ஒரு நகரம் இருக்கு, அதை வச்சு நம்ம வச்சு திசை திருப்பிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. கடைசியா இது என்காடு என்னதான் இந்த நகரத்துக்கு ஆச்சு, நகரம் இருந்துச்சா இல்லையா, இல்ல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு வரப்ப அது என்ன முடிஞ்சு ஒரு மிஸ்ட்ரியாவே முடிஞ்சு. அந்த நகரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர் முடிச்சு வச்சிருக்காரு. இருந்தாலுமே அது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலரா ஸ்பெசிபிக்கா யாருக்குமே தெரியவே இல்லை கடைசி வரைக்குமே. அது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு இன்னமும். ஆனா ரீசெண்டா இப்போ ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சேட்டலைட்ல அமேசான் காட்டு ஒரு பிக் எடுத்திருக்காங்க. அந்த பிக்ல பாத்தீங்கன்னா அமேசான் காட்டுல நடுவுல நிறைய ஒரு வீடுகள், அதாவது ஒரு பில்டிங் இருக்கிற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒருவேளை இது எல்டோராடோவா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை யோசிச்சிருக்காங்க. ஆனா இப்ப வரைக்குமே அதோட மவுஸ் குறையவே இல்லைங்க. ஸ்டார்டிங் வரைக்கும் நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. இன்னொருமே அது தெரியும், நிறைய பேர் போறாங்க. ஆனா போனவங்க யாரும் திரும்பி வரவே இல்லை அப்படின்னு பதிவு பண்றாங்க. நேரா பார்த்தா வந்தாங்க, திரும்பி யாரும் வரல. இதோட நாங்க இந்த கண்டென்ட் முடிச்சுக்கிறோம். இந்த எல்டோரா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க எல்லாத்துக்கும். முக்கியமா எங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க சேனலை மறந்துடாம. சப்ஸ்கிரைப் தான் வரவே மாட்டேங்குது, என்ன நாங்க பண்றது? நாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாயில வர மாட்டேங்குது. பெல் பட்டன் அழுத்தி ஆள போட்டுவாங்க.